வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் ஆர் ரெக்யூர்ட் டு பிகம் எ குட் லிசனர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு லைவ் கான்செப்ட், லைவ் பேஸ்ட் கொஷின் வந்திருக்கு. இது இப்போ ரீசனாக நான் லைவ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுலேருந்து வந்திருக்கு. ஸோ அப்போ கீப் குவைட் வைல் லிசனிங்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் குட் லிசனர்னால் யாருன்னா ஆக்டிவாக லிசன் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஆக்டிவ் லிசனரும் குட் லிசனரும் ஒன்று தான். ஸோ நீங்கள் டீச்சர் வந்து கிளாஸ் ரூமில் வந்து டீச் பண்ணும்போது நல்லா கவனிப்பாங்க. ஸோ அவங்க தான் யார்? குட் லிசனர். நல்லா லிசன் பண்ணக்கூடியவங்க தான் குட் லிசனர். அப்போ கீப் குவைட் வைல் லிசனிங் அப்போ அமைதியாக இருந்து தான் கவனிப்பாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஏ ஆப்ஷன் வரும்போது ஆப்ஷன்ஸ் டைப் தான் இது. ஸோ அது எதெல்லாம் வந்து நமக்கு கேன்சல் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ ஏ ஆப்ஷன் வரும்போது நமக்கு இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ இந்த ரெண்டும் இதில் ஒன்று தான் வரும். பியையும் சியையும் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். பி வந்து லிசன் வித் நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் த ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்கு. ஸோ ஸ்பீக்கர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஸ்பீக்கர்னால் யாருன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் தான் ஸ்பீக்கர். நான் பேசிகிட்டு இருக்கும்போது லிசன் பண்ணாமல் நெகட்டிவானா லிசன் பண்ணாமல் இருப்பாங்களா? அப்போ வந்து நல்லா கவனிச்சாதான் குட் லிசனர். அப்போ வந்து பி வந்து ஆப்ஷன் வராததுனாலே நமக்கு வந்து சி ஆப்ஷன் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ தேர்டு தான் ரைட்டான ஆன்சர். அப்போ ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் த ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் பேசும்போது என்ன ஆகுவார்? இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். ஸ்பீக்கர்னால் யார்? சென்டர். நான் தான் வந்து ஸ்பீக்கர். ஓகே, அடுத்து ஃபோக்கஸ் ஆன் த ட்ரெஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸ்பீக்கரை பார்த்துட்டு அவரோட ட்ரெஸ் எப்படி இருக்குது, அவர் தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்துட்ருப்பாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ சி வந்து ஆன்சரில் வருது. இது கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ கீப் யுவர் மைண்ட் ஓப்பன் டு எவ்ரி சப்ஜெக்ட் அண்ட் ஸ்பீக்கர் என்ன பேசினாலும் அவர் ஓப்பன் மைண்டாக அவருடைய மூளையை ஓப்பன் பண்ணி நல்லா லிசன் பண்ணுவார். ஓகே, ஸோ அப்போ இ ஆப்ஷனும் வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ, சி, தென் இ வந்து ரைட்டான ஆன்சர். தேர்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த டைப்பில் ஒன்று வந்திருக்கு. பட் ஆனால் வந்து அது எரர் கொஷின், அதனால் நான் அதை ஆட் பண்ணாமல் அது ரிலேட்டட் மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கான்செப்ட் இனிமேல் வரலாம். ஸோ இன் எ குரூப் ஆஃப் 60 people 25 ஸ்பீக்ஸ் ஹிந்தி அண்ட் 15 ஸ்பீக்ஸ் போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். அதாவது 60 people இருக்கிறாங்க ஒரு குரூப்பில். 25 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்தி ஸ்பீக் பண்ணுறாங்களாம். 15 பேர் வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் ஸ்பீக் பண்ணுறாங்களாம், பேசுகிறாங்களாம். All the people speak at least one of the two languages. அட்லீஸ்ட் வந்து 2 languages வந்து சில பீப்புள்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஒன் ஆஃப் த 2 languages. ஓகே, தென் how many people speak இங்கிலீஷ் மட்டும் ஹிந்தி பேசுகிறவங்க கொடுத்துட்டாங்க, ஹிந்தியும் இங்கிலீஷும் பேசுகிறவங்க கொடுத்துட்டாங்க, இங்கிலீஷ் மட்டும் தனியாக பேசுகிறவங்க எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டோட்டல் பீப்புள் எவ்வளோ? 60. அடுத்தது வந்து ஹிந்தி மட்டும்னா 25. அடுத்தது போத் ஹிந்தியும் அண்ட் இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா 15. ஓகே, ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் வந்து 60 minus 25 நம்ம எடுக்கணும். ஒன்லி எவ்வளோ ஸ்பீக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போது 60 minus 25 பார்த்திங்கன்னா 35 வரும். ஓகே, ஒன்லி அப்போ வந்து இங்கிலீஷ் மட்டும் ஸ்பீக் பண்ணுறவங்க 35. ஆல்ரெடி நமக்கு வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் ஸ்பீக் பண்ணது கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எவ்வளோ? 15 பேர். அப்போ இது கூட அந்த 15ஐயும் ஆட் பண்ணி தான் ஆன்சர் எடுக்கணும். டைரெக்டாக ஆன்சர் எடுத்துடக்கூடாது. 35 ஆல்ரெடி ஆன்சரில் இருக்குது. ஸோ அதை டிக் பண்ணிடக்கூடாது. அப்போது டோட்டலாக இங்கே ஓல்டாக 15 பேர் வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் பேசுகிறாங்கன்னு கொடுத்துருக்கோம். நம்ம கண்டுபிடிச்சிருக்குது ஒன்லி இங்கிலீஷ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 15 + 35 ஆட் பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 50 வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே,
அப்போ 15 + 35 50 வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், if cake is coded as 20 and failed is coded as 28, then how first shall be codedனு கொடுத்துருக்காங்க. ஸோ கேக் அப்படின்றது நார்மலாக பார்த்தீங்கன்னா சி எங்கே இருக்குது, இந்த இருக்குது 3, அடுத்தது வந்து 1, ஏ வந்து 1, அடுத்தது பார்த்திங்கன்னா கே எங்கே இருக்குது 11, அடுத்தது இ வந்து 5. ஸோ இது அவ்வளோத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பாருங்கள். ஏன்னா 20ன்னு அது கூட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணி பாருங்கள். 11 + 5 வந்து 16, 16 + 3 19, அப்புறம் +1 20 வருது. அப்போது அடுத்தது இதுக்கு அதே மாதிரி பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போது இதில் வந்து 5 + 3 + 1 + 11 = எவ்வளோ 20 கிடைக்குது. அப்போது கேக் வந்து 20. அடுத்தது ஃபெயில் வந்து அதே மாதிரி அதே 28 கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ எஃப் எங்கே இருக்குது 6, அடுத்தது ஏ எங்கே இருக்குது 1, அடுத்தது ஐ 9, அடுத்தது எல் 12. ஓகே, ஸோ அப்போது என்னென்னா 6 + 1 + 9 + 12 = 28 கிடைக்குது ரிசல்ட். ஓகே, 9 + 1 10, 10 + 6 16, then 12 28. ஓகே, ஸோ அப்போ கிடைக்கும். அதே மாதிரி அப்போது ஃபஸ்ட்டுக்கு என்னன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம அந்த நம்பர்ஸை ஒரு ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க, அந்த ரஃப் பேப்பரில் இது கடகடன்னு ஏபிசிடி இந்த சார்ட் போட்டிங்கனாலே கடகடன் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சார்ட் போட்டுறணும், அப்போ தான் ஸ்பீடாக முடிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு எஃப்க்கு வந்து 6, அடுத்தது ஐக்கு வந்து 9, அடுத்தது ஆருக்கு வந்து 18, எஸ்ஸுக்கு வந்து 19, டீக்கு வந்து 20. இப்போ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணணும். 20 + 19 + 18 + 6 + 9. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 72 கிடைக்கிது. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 72 வந்து ரைட்டான ஆன்சர். இது இப்போ ரீசெண்டாக வந்தது தான், 2024 கொஷின். ஸோ இது வந்து வருது இப்போது ரீசெண்டாகவும். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த ஐடியாவில் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Next question, which of the following pair of acronyms and their expansion is incorrect matched? இது கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரிப்பீட்டடாக நமக்கு வரக்கூடிய கான்செப்ட், இது கண்டிப்பாக படிங்க. ROM அப்படின்றது ரீட் ஒன்லி மெமரி, ஸோ இது கரெக்டு தான். WAN அப்படின்றது வைட் ஏரியா நெட்வொர்க், இது கரெக்டு தான். OMR அப்படின்றது ஆப்டிக்கல் மார்க் ரீடர் அப்படின்றதும் கரெக்டு தான். எது வந்து தப்புன்னு பார்த்திங்கன்னா USB அப்படின்றது தப்பு. அதுக்கு வந்து என்ன வரும்னா 4th தான் ரைட்டான ஆன்சர். யூனிவர்சல் சீரியல் பஸ்ஸு, ஓகே, சீரியல் அப்புறம் பஸ். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ அப்போது இன்கரெக்ட் எது, 4th ஆப்ஷன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, so far which of the following countries has not ratified the convention on biological diversity? biological diversityன்றது climate changeக்காக பண்ணக்கூடிய கான்ஃபரன்ஸ், ஒரு மீட்டிங் மாதிரி எல்லா நாடுகளுமே மீட் பண்ணி அது வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இது இவ்வளோக்குள்ளே நாளைக்குள்ளே டார்கெட் பண்ணி நம்ம இதெல்லாம் கொண்டு வரணும் நம்ம நாட்டுக்காக அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதில் climate சேஞ்சுக்காக ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து எந்த நாடு வந்து தலையிடலைன்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின். ஸோ இந்தியா வந்து அதை பண்ணுறாங்க, சைனா பண்ணுறாங்க, ரஷ்யா பண்ணுறாங்க. பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதில் வந்து அவங்க வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த மாநாடை வந்து அவங்க அங்கீகரிக்கலை. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். இந்தியா சைனா ரஷ்யா வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதை வந்து ஓகேன்னு எடுத்து பண்ணுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் பண்ணி அந்த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை
வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போது எல்லா கொஷினுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய் நித்யா.